ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி டூவுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி ஒன்னுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி டூவுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் 5:00 பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதுல உங்களோட மார்க் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ யாருக்கான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபேட் அண்ட் சிபிடிஎஸ்டி, அதாவது என்டிபிசி கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் சிபிடி டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சிபேட்ன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கப்புறம் சிபிடி எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் டெஸ்ட், இது ரெண்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் ஃப்ரம் 10th July 2026 by RRB for the post of NTPC graduate against Zen number 6 2025. Candidates bearing the roll numbers listed herein under have been provisionally shortlisted appear in CBAT and CBTST. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் இந்த டைப் டெஸ்ட், சைக்கோ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல இருக்க ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ என்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ சிபிடி டூவுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, on the basis of candidates marks in CBT2, provided the candidates has more marks than cutoff at CBT1 in his community. Candidates who are shortlisted for CBAT, CBT, ST avail the reservation benefits OBC, SC, ST, EWS, PWBD and ex-servicemen shall continue to be considered only against OBC, SC, ST, EWS, PWBD. நம்ம என்ன கேட்டகரியில அப்ளை பண்ணிருக்கோமோ சோ அதுல தான் நாம வந்து வருவோங்கிறத சொல்லியிருக்காங்க. Subsequent shortlisting for DV will be based on the performance of candidates in both second stage CBT and the CBAT or CBT-ST. அதாவது இந்த டைப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே டைப் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. சைக்கோ டெஸ்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா சிபேட்டுக்கும் கூப்பிடுவாங்க. இந்த டைப் டெஸ்ட்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே, குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும், அடுத்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு நம்ம போக முடியும். ரிட்டன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் டைப்ல வந்து என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். E-call letter will be available for download 4 days prior to the CBAT or CBTST. சைக்கோ டெஸ்ட் அப்படி இல்லைன்னா டைப் டெஸ்ட், இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் கேன் வியூ their individual scores and their qualifying status of CBAT, CBTST by logging in through the link provided on the official website of RRB, duly entering their registration number and date of birth. The link will be live from 27/8/2026 at 17 hours. On login, candidates can also see their question papers in which he or she has appeared along with the correct answer marked among the 4 options. Candidature of all the qualified candidates for CBAT and CBT-ST is purely provisional and is liable to be cancelled at any stage of the recruitment. இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. while every care has been taken. சோ இதுவும் எப்பவுமே சொல்றதுதான். இப்போ வந்து சிபிடி டூ முடிச்சு சிபேட் அண்ட் சிபிடிஎஸ்டிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்டிபிசி கிராஜுவேட் ஜென் நம்பர் 6 2025 சிபேட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல சைக்கோ டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ சிபேட்டுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா சிபிடி டூ எழுதின ஸ்டூடெண்ட்ல இருந்து 59 ஸ்டூடெண்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிபிடிஎஸ்டி அதாவது டைப் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே அதுக்கு பின்னாடி அப்படியே பிடிஎஃப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ டைப் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1454 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் ஃபோன்ல ஓப்பன் பண்ணுங்க.
ஓப்பன் பண்ணதும் சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல லேப்டாப்ல ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, கீபோர்ட்ல வந்து கண்ட்ரோல் எஃப் வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்படி பிரஸ் பண்ணதும் இந்த மாரி ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து வரும். அதுல உங்களோட ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. என்டிபிசியோட ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணீங்கன்னா, கிராஜுவேட்டோட ரோல் நம்பர். ஓகேவா? ஏன்னா நீங்க நெறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அண்டர் கிராஜுவேட், ஏஎல்பி, அதுக்கப்புறம் இப்போ கூட ரீசென்ட்டா டெக்னீஷியன் அப்ளை பண்ணியிருக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளை பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா என்டிபிசி கிராஜுவேட்டோட ரோல் நம்பர வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஹைலைட் பண்ணி காட்டிச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஹைலைட் ஆகல அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஹைலைட் இந்த பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து டைப் டெஸ்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. ஏன்னா இதுல செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. சிபேட்டுக்கு வந்து 59 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1454 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிபேட்டுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. அதே மாரி டைப் டெஸ்ட்க்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. ஒரே ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா, சிபேட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. டைப் டெஸ்ட்க்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. ஸோ கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகே 2க்குமே நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சிபேட் எப்ப நடக்கும், அதே மாரி டைப் டெஸ்ட் எப்ப நடக்கும்ங்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ சிபேட்டுக்கு வந்து ரெடி ஆகுங்க. அதே மாதிரி டைப் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்க டைமுக்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணி முடிக்கணும். எதுவுமே ஓனாலாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துருவாங்க. குடுத்துருவாங்க. அந்த பேப்பர் என்ன டைப் பண்ணணுங்கிறத நீங்க வந்து பார்த்து தான் டைப் பண்ண போறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்ல. ஓகே. ஸோ கரெக்ட்டா இதுக்கே இப்போ டைப்பிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நெறைய ஃப்ரீ டைப்பிங் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கு. இல்ல ஆன்லைன்லயே போயிட்டு கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், Googleல போயிட்டு கூட ஈஸியா டைப் பண்ணிக்கலாம். அதுலயே டைமர் எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேள உங்களுக்கு இந்த டைப் டெஸ்ட் எப்படி நடக்கும்? இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ டைப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. கீபோர்டு எல்லாமே குடுத்துருவாங்க. ஸோ அதுல தான் நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்க டைப் டைப் டெஸ்ட்க்கு போனதும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும். அந்த மெஷின் எல்லாமே கரெக்ட்டா இருக்காங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா சாம்பிளா வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. டைப் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டைப் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுல வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த எரர் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் டைப் டெஸ்ட் பத்தி ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நடக்கும்? எத்தனை எரர் வந்து விடலாம்? ஓவராலா எப்படி வந்து குவாலிஃபை ஆகிட்டோமாங்கிறத சொல்லுவாங்கங்க கூடிய எல்லாமே ஏ டூ இசட் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டைப் டெஸ்ட் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அகைன் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. நீங்க 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க சிபிடி 2. அத வந்து அவங்க வந்து மார்க் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அத 100க்கு மாத்திக்கிட்டாங்க. அவுட் ஆஃப் 100 கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்டிபிசி கிராஜுவேட் சிபேட் அண்டர் ஜென் நம்பர் 6 2025 ஆர்ஆர்பி சென்னை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சிபேட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப்? சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான கட் ஆஃப் வந்து இதுல குடுத்திருக்காங்க. யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80.05 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 68.09 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி எஸ்டி அதாவது டைப் டெஸ்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல கேட்டகரி நம்பர் 4, 4 ஐசிஎஃப், 4 எஸ்ஆர், 5 ஐசிஎஃப், 5 எஸ்ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 79 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 71 வந்து கட் ஆஃப் இருக்கு. எஸ்டிக்கு வந்து 65, ஓபிசிக்கு வந்து 77.4, இடபிள்யூஎஸ்க்கு 73.2, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 46.1 வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து இந்த பிடிஎஃப்ல கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஓகே. மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, யூஆர வச்சு பார்க்கும்போது 79 வந்து அவுட் ஆஃப் 100க்கு மேக்ஸிமம் கட் ஆஃபா இருக்கு. மினிமம் கட் ஆஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72 வந்து மினிமம் கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ரோல் நம்பர் வந்து பிடிஎஃப்ல இருக்காங்கிறத பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிராஜுவேட்டோட சிபிடி 2 எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ரிசல்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2வுக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாச கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்
2026க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? இப்பதான் நீங்க புதுசா எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப 2026க்கான நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னா, ஆகஸ்ட் எண்டுல வரும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நடக்கும். எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் இருக்கும். அப்ப எனக்கு நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம்னா, நான் நெக்ஸ்ட் இயர் படிச்சுக்கலாம் அந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாரி இருக்காதீங்க. ஏன்னா இப்ப கட் ஆஃப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 100க்கு 80 மார்க் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. 79க்கும் 80க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எப்பவுமே கட் ஆஃப்னா என்னோட கேட்டகரி எஸ்சி, நான் எஸ்சி கட் ஆஃப் தான் பார்ப்பேன். நான் ஓபிசி கட் ஆஃப் தான் பார்ப்பேன்னு பார்க்கக்கூடாது. ஜெனரலோட கட் ஆஃப பார்த்து தான் எல்லாருமே படிக்கணும். சோ அப்ப 80 கிட்ட வச்சிருக்காங்க கட் ஆஃப். ஓகே. 100க்கு மாத்தி. அப்ப இவ்ளோ கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறத பாருங்க. அதே மாதிரி நேத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ரிசல்ட்டும் பார்த்திருப்பீங்க. அதுலயும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 80 தொட்டுருச்சு. ஓகே. 80, 85 எல்லாம் இப்போ சாதாரணமா கட் ஆஃப் வந்து அவ்ளோ வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, வேகன்சி கம்மியா இருக்கு. பிளஸ் காம்படிஷன் அதிகமா இருக்கு. எல்லாரும் இப்ப இதே இதுல பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. 75 வச்சாலும் சரி, 85 வச்சாலும் சரி, அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. சோ நீங்களும் எல்லாரும் அப்ளை பண்றாங்க. நானும் என்டிபிசி அப்ளை பண்றேன் அப்படின்னு அப்ளை பண்ணாம, நான் என்னோட டார்கெட் வந்து 90க்கு மேல நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாரி நீங்க வந்து டார்கெட் வச்சு படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகே. இனி வரக்கூடிய 2026 என்டிபிசி நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் வந்து எப்படியும் 2027ல தான் எக்ஸாம் வந்து இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு தாராளமா இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 5ல இருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் கிடைக்கும். சோ இப்பவே படிச்சீங்க அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிரலாம். டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணிரலாம். சோ எக்ஸாம் வரும்போது நான் செலக்ட் ஆயிருவேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்க படிக்கணும். சோ இந்த எக்ஸாமுக்கு மொத நாள் படிக்கிறது, எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி படிக்கிறது இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இப்பவுமே இந்த எக்ஸாம் இப்போ என்டிபிசி எழுதியிருப்பீங்க. அதுல சில ஸ்டூடண்ட் சிபிடி 1ல வந்து நேத்து கிளியர் பண்ணலன்னு சொன்னீங்க. சில ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா, சிபிடி 1 கிளியர் பண்ணி அடுத்து சிபிடி 2க்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாரி கிராஜுவேட்லயும் பாத்தீங்கன்னா, ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோமோ, அத நம்ம கரெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால கிளியர் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்? எவ்ளோ மார்க் கம்மியாயிருக்கு? அடுத்து இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கிறத பார்த்துட்டு, அடுத்த லெவலுக்கு இது பண்ணுங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்கிராச்சுலேஷன். டைப் டெஸ்ட்க்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. டைப் டெஸ்ட் தானே அப்படின்னு சாதாரணமா போயிராதீங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டோம். சிபிடி 1 கிளியர் பண்ணி, சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டோம். இந்த டைப் டெஸ்ட்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி சிபேட்டும் அதே மாதிரி தான். ஓகேவா? இவ்ளோ தூரம் வந்துட்டோம். சிபேட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி அதுலயும் குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? நம்ம அந்த சிபிடி 1, சிபிடி 2ல எவ்ளோ மார்க் எடுத்திருந்தாலும் இந்த டைப் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆனா மட்டும் தான் ஃபர்தரா நம்மள வந்து டிபி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதனால நீங்க முக்காவாசி வந்தாச்சு. இந்த டைப் டெஸ்ட் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டிவி, மெடிக்கல், போஸ்டிங், ட்ரெய்னிங். ஓகேவா? சோ கரெக்ட்டா இது பண்ணிக்கோங்க. சோ கிளியர் பண்ணாத ஸ்டூடண்ட் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வெறித்தனமா படிங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமு, குரூப் டி எக்ஸாம் எல்லாமே எழுதப் போறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதப் போறேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப என்டிபிசிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சோ செகண்ட் பேட்ச் வந்து இப்போ கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் வந்து குடுத்துருவோம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டைப் டெஸ்ட் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரிசல்ட் வந்த இன்ஃபர்மேஷன மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.